வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவிற்கு இடையில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் பதிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன், உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனோட சேர்க்கை பெற்று உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான கடக ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால குடும்பத்தில் ஒருவித சுப காரியங்கள் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் பிறக்குதுங்க. இந்த ஆவணி மாதத்தில் உங்களில் பலரும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏதாச்சும் விசேஷங்கள் வச்சுருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆல்ரெடி இந்த வருஷம் குரு பலன் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ராசியில் ரொம்ப காலமாக திருமணத்திற்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களில் வரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் அப்படின்றது அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி பலரும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா திருமணம் அப்படின்றது நிச்சயமாயிருக்கும். பலருக்கும் சுபகாரியங்களுக்கான முன்னேற்பாட்டு செலவுகள், அதாவது துணிமணி வாங்குறது, நகைகள் வாங்குறது, ஸோ இது மாதிரியான குடும்பத்தில் ஒரு சுபகாரிய சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், அதாவது 9ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எப்பயோ யாருக்கோ செய்த உதவி அப்படின்றது இப்போது உங்களுக்கு அதற்கான பிரதிபலனாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாரோக்கோ செய்த உதவினால் நீங்கள் இப்போ நன்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். செவ்வாய் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால பொருளாதார ரீதியாக ஒரு வித முன்னேற்றங்களை கொடுத்தாலும் ஆனால் அது உங்களுடைய முகத்தையும் பேச்சையும் குறிக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் மற்றவங்களுக்கு மத்தியில் பேசையில் கோபங்களை குறைச்சிக்கங்க. ஏன்னா பேச்சால் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக பேசுகிறது கூட மற்றவங்களுக்கு ஏதோ சண்டை போடுறீங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பிரதிபலிப்பு எண்ணங்களை தோன்ற வைக்கும். அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரப்போ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு. ஸோ அப்போது ஒரு முரண்பட்ட விஷயங்கள், அதாவது ஒரு விஷயம் அவங்க சொன்ன விஷயம் நாளைக்கு நான் சொல்லவே இல்லையே, நானாக சொன்னேன் அப்படின்ற மாதிரியான பேச்சுகளை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்பப்போ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேச்சால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி சொன்ன விஷயத்த நாளைக்கு நான் சொல்லவே இல்லை, நானாக சொன்னேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனும் கொஞ்சம் அவசரப்படக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னா உங்கள் வாக்குஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய காரணத்தினால் சடக்குன்னு கொஞ்சம் கோவம் வரும். ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆனால் ஒன்றுங்க, என்ன தான் உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கோபம், முன்கோபம், பிடிவாதம் எல்லாம் வந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இந்த சுக்கிரனும் குருவும் இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான கன்னிராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால தாராளமாக இந்த மாதம் வீடு, வண்டி, வாகனங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால மற்றவங்களுடைய உதவிகளும் உங்களுடைய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு, ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல சொத்து இருக்குப்பா, ரொம்ப கம்மியாக வருதுப்பா, அதே மாதிரி இங்கே ஒரு வண்டி செகண்ட்ஸில் நல்ல வண்டி அமையுது. பெரும்பாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புது வண்டி வாகனங்கள் வாங்கிறத காட்டிலும்
பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு செகண்ட்ஸில் இந்த மாதிரி வண்டி இருக்குது, வாங்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க கை காட்டி, உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் தகப்பனார் ஒரு தகந்தை போல உறவு உடையவர்களாக இருக்கலாம். ஸோ அவங்களால உங்களுக்கு ஒரு ஃபேவர் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களை போன்றவர்களால் உங்களுக்கு சொத்துக்கள் ரீதியாக ஏதாச்சும் ஒரு ஃபேவரபிள் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதி செவ்வாய் உங்களுக்கு வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால படிப்பு அப்படின்றது இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த சூரியனும் புதனும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இது வந்து புத ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க. ஸோ மற்றவங்களோட ஷேர் பண்ண மாட்டீங்க, தனிமையில் படிப்பீங்க, ஒரு சிலர் சத்தம் போட்டு கூட படிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வாக்கு ஸ்தானத்தில் 4ஆம் இடத்ததிபதி இருக்கக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் சத்தமாக தனிமையில் உட்காந்து படிப்பீங்கன்னு கூட சொல்லலாம். தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 5ஆம் இடத்ததிபதியான குருவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால கலைத்துறை சார்ந்த துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே தொழில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் சார்ந்த தொழில்கள், தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு பொருளை இன்றைக்கி வாங்கிட்டு போவாங்க, நாளைக்கு அதே பொருளை திருப்பி கொண்டாந்து இல்லை எனக்கு இந்த பிராண்டு வேண்டாம் வேறு பொருள் கொடுங்க இதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி பொருளை அப்பப்போ மாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஒரு எரிச்சல் அடையக்கூடிய ஒரு விஷயமாக கூட அமையலாம். ஸோ வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் முகம் காட்டாமல் கொஞ்சம் கனிவாக பேசுங்க. இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் உங்கள் நிர்வாகத்தில் ஒரு சர்க்கிள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்றப்போ மனம் அப்படின்றது ஒரு தெளிவு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த ஒரு தேடல், அரசியல் சார்ந்த ஒரு ஈடுபாடு அப்படின்றது சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களாலேயோ உங்கள் நண்பர்களாலேயோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஃபேவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் கனிவான கவனத்திற்கு, கொஞ்சம் மன ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பீங்க, இல்லை உடல் ரீதியான தொந்தரவுகளை சந்திப்பீங்க. ஸோ ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஸோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ குடும்பத்திற்கு ஒரு சுப காரியங்கள், சுப விரயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கான பயணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். ஜனவரி மாதம் 8, 9, 10 தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 8, 9, 10 தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 8, 9, 10ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, ஜூலை மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 11, 12, 13 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க, முன்கோபம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், மனம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை கடன் கொடுத்ததுனால வந்ததாக இருக்கலாம். யாருக்கும் சூரிட்டி கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.